அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய NIOT அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி, அதாவது தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒரு அப்ரெண்டிஸ்க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு இந்த அப்ரெண்டிஸ் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு நேர்காணல் மாதிரி வச்சு உங்களை வேலைக்கு எடுக்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மாதிரி. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்க இந்த NIOTன்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை இந்த நிறுவனத்தில் பண்ணுறவங்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரைனிங் பீரியடு உங்களுக்கு ஸ்டிப்பண்டும் கொடுப்பாங்க. அப்ரெண்டிஸ்ஷிப்கான பதவி தான் இப்போ நம்ம பார்க்குறது. சென்னையில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜிங்கிறது மத்திய அரசு கீழே வர நிறுவனம். இது அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டோம். இதற்கு வேலைவாய்ப்பு நேர்காணல் என்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/10/2025 அக்டோபர் மாதம் 27 மண்டே அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அது என்ன டைமுக்கு இருக்குது அப்படின்னா காலை 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க. அதில் ஒன்று டிப்ளமோ, அடுத்து இன்ஜினியரிங் கீழே, அப்புறம் நான் இன்ஜினியரிங் கீழே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இதில் இவங்க 2 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ அப்ரெண்டிஸ், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் சொல்லிட்டு மொத்தம் 25 காலி பணியிடங்கள் இருக்குது. வாங்க ஒவ்வொரு பணியிடங்களுக்கான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ளமோ அப்ரெண்டிஸஸில் அந்த டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கீழே 3 விதமான பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. ஒன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 3 காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 3 வேக்கன்சி இருக்குது. அதற்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மூன்றாவதாக பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு டிப்ளமோவில் EC அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக டிப்ளமோவில் 8 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் அப்ரெண்டிஸ்க்கு 1 வருடத்துக்கு உங்களுக்கு இருக்கும். அந்த 1 வருடத்துக்கு மந்த்லி ஸ்டிப்பெண்ட்டாக உங்களுக்கு 12,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா, இதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அதே மாதிரி 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் கீழே வர மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் BE BTechல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே சிவில் இன்ஜினியரிங்க்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு BE BTechல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு BE BTechல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுவுமே உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 1 இயருக்கு இருக்கும். இந்த பதவிகளுக்கும் உங்களுக்கு 13,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி ஸ்டிப்பெண்டாக கொடுப்பாங்க. அடுத்து நான் இன்ஜினியரிங்கில் ஒரு சில போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த ஃபீல்டுலேயும் காமர்ஸ் ஃபீல்டுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஃபீல்டில் உங்களுக்கு 9 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதற்கு கல்வி தகுதியாக BScல கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க BScல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது BCA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். காமர்ஸில் அப்ரெண்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் BCom முடிச்சிருக்கணும். இந்த 3க்குமே உங்களுக்கு மொத்தமாக 9 வேக்கன்சின்னு சொல்லிட்டு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு சொல்லிட்டு அது 1 வேக்கன்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு BLIS முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு 1 இயருக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். மந்த்லி ஸ்டிப்பெண்டை 13,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதுக்கான விவரங்களை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டெக்னீஷியன் சொல்லக்கூடிய அந்த டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வயதாகவும் அதிகபட்சம் 24 வயதாகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் 26 வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 வருடங்களும் OBCக்கு 3 வருடங்களும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. BWT கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. ஏஜை செக் பண்ணிக்கோங்க, வயது தளர்வையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா
NATS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டலில் அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்கள் டிப்ளமோவில் அப்ளை பண்ணாலும் சரி, கிராஜுவேட்டில் அப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டு பேருமே nats.education.government.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணாதவங்க புதுசாக பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதை தேவையான டாக்குமெண்ட்ஸை கொண்டுட்டு இன்டர்வியூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்த்தது. அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு போகணும். இன்டர்வியூ உங்களுக்கு என்றைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/10/2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் இது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. பர்டிகுலராக நீங்கள் இந்த மேலே நம்ம பார்த்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுற விரும்புகிற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இன்டர்வியூ எங்கே இருக்கும் அப்படின்னாக்க, அவங்க வெனியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்டர் NIOT சென்னை. ஓகேவா? அங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த லொக்கேஷன்ஸ்க்கு போகணும். நோட்டிஃபிகேஷனுக்கு மேலேயும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம். இந்த NIOT சென்னை இந்த நிறுவனத்தில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுற விரும்புகிற நண்பர்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு போங்க. அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்டர் பண்ண அந்த போர்ட்டல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.